குருபியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். ஒரு தடம் வெங்கட்ரமணின்னு ஒரு பையன், சின்ன பையன். அவன் மிஷினரி ஸ்கூலில் சேர்த்துறாவ அப்பா அம்மா. ஆனால் அவள்லாம் வைதிக குடும்பம், பரமபக்தா பெரிவாளோடு. குழந்தைய எந்த காரணத்தாலேயோ இந்த கான்வென்ட் ஸ்கூலில் போய் சேர்த்து விட்றா. கான்வென்ட் மோகத்தினாலேயோ எதுலையோ தெரியலை, அவளுக்கு சேர்த்து விட்றா. சேர்த்துனது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்புறம் தான் தெரியறது. அது ரொம்ப கிறிஸ்டியன் கான்வெண்ட்டாக, எல்லோரே கிறிஸ்டியன்ஸோடு அந்த பிரதிபலிப்பு அந்த குழந்தை மேலே நன்னா விழுந்து விடுறது. இந்த குழந்தைக்கு இந்த கிறிஸ்டியன் மதம் மேலே ஒரு தனி ஈர்ப்பு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி வர சமயத்தில் அந்த மதத்துக்கு மாறணும்னு தீர்மானம் பண்ணி விடுறது அந்த குழந்தை. அதுக்கு விஷயத்த சொல்லாருது. அப்பா அம்மா, நான் இது மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வேறு இதில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு எனக்கு இது பர்மிஷன் கொடுங்க, நான் கிளம்புறேன். எனக்கு அப்படி தான் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. அவளோட பிரின்சிபல்ஸ், அவளோட இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை மன்னிச்சுங்க. நான் அங்கே ஹாஸ்டலில் படிச்சுன்னு நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துக்கிறேன். நீங்கள் எனக்கு மாதம் இது அனுப்பினா போகிறோம், நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன், என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லவே, தோலுக்கு மேலே வளர்ந்தாச்சு குழந்தை. திட்டவட்டமாக அப்படி சொல்லறது. ஒரே பையன். எப்படி இருக்குமா வாழ்க்கை? அப்பா அம்மாவுக்கு பரமாச்சாரிய பெரிவாளை அப்படியே மனசில் நினச்சின்னு சொல்கிறா, டேய் நீ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய், உன்னை இனிமேல் நாங்கள் எதுவும் சொல்லி உன்னை நிறுத்த முடியாது. எங்களுக்காக ஒரே ஒரு உபகாரம் பண்ணுறியா, கடைசி உபகாரம், எங்களை விட்டு போகிறாய், கடைசியாக என்னோடய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறியான்னு சொல்லுங்கம்மா. அப்பா என்ன வேணால் சொல்லுங்க, நான் செஞ்சுவிட்டு நான் கிளம்புறேன். ஒரே ஒருக்கா காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை பார்த்துட்டு போடா அப்படிங்க. அவன் ஃபஸ்ட்டு கோவம் வருது. அப்புறம் சரி, இது கடைசி இது தானே, அம்மாயப்பா லாஸ்ட்டுக்கு நம்மளை இத்தனை வளர்த்து இதாக்கியிருக்கா, அவளோட இந்த ஆசையை தீர்த்து வைப்போம் அப்படின்ட்டு வேண்டா வரப்போட கிளம்புறேன். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அவளுக்கு தெரியும் என்ன அவன் அப்பா அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, பெரியவாள்கிட்ட ஒன்ஸ் அவன் போகிறான்னா அவன் இனிமேல் உருப்பட்டு தான் திரும்பி வருவன் அப்படின்னு தெரியும். அதனால தான் அவனை பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிடுவான்னு சொல்கிறான். அந்த குழந்தை போகிறது 2 வயசு குழந்தையானும் என்ன வேணா தோணும். அந்த வயசுலேயே புரிதான அந்த எங்கள் பிளட்டுக்கு நேராக போய் காஞ்சி மடத்தில் போய் நிற்கிறான். வேண்டா வருப்பா. பார்த்தா அன்னைக்கின்னு பார்த்து ஏக்கு தப்பான கூட்டம் லைன் அப்படியே நின்றுட்டு பெரியவா உட்காண்டு ஒரு இங்கிலீஷ் பெண்மணிகிட்ட மொழிபெயர்த்து சொல்லிட்டு இருக்கா. ஃபாரின் லேடிகிட்ட பக்கத்தில் இருக்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஃபாரின் லேடி பெரியவாளை பார்த்து 2 கையும் கும்பிட்டு ஜலமாக கொட்டுறது. பெரியவா, நான் உங்களை குருவாக ஏற்றுக்கிறேன் பெரியவா, எனக்கு கிறிஸ்டியானிட்டி வேண்டா பெரியவா, நான் உங்களை குருவாக ஏற்றுக்கிறேன், எனக்கு அது அந்த அந்த இதுலேருந்து நான் கன்வெர்ட் ஆகி இங்கே விடுறேன், உங்களோட இதில் நான் இருக்கலாம்னு இருக்கேன், எனக்கு தயவு செஞ்சு பர்மிஷன் உத்தரவு கொடுக்க பெரியவான்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கா. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அழகாக ஜலம் அழுதுன்றிருக்காள் அந்த பெண்மணி, இங்கிலீஷ் ஃபாரின் லேடி. என்னது கிறிஸ்டியானிட்டிலேருந்து நம்ம தர்மத்துக்கு வர்றதுக்கு அவளுக்கு ஆசை. இப்போ பெரியவா சொல்கிறேன், இப்போ பாரு, ஒரு காலம் அது மாதிரி நடந்துக்காதே. உன்னோட கிறிஸ்டியன் மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நம்ம மதத்தில் எங்கள் மதத்துலேயும் சொல்லியிருக்கு. எல்லா மதத்துலேயும் ஒன்று தான் சொல்லியிருக்கு, காட் இஸ் லவ், லவ் இஸ் காட், அன்பே சிவம் இல்லையா, அன்பே விஷ்ணு, அன்பே ஹரி, அன்பே ஹரி, அன்பே பிரம்மன், அன்பே சகலமும், அதுதான் எல்லா மதத்துலேயும் சொல்லியிருக்கு. அதனால நீ அந்த மதத்துலேருந்து ஒரு காலம் கன்வெர்ட் ஆகக்கூடாது. உன்னோட மதத்துலேயே இருந்துட்டு நீ எல்லா குருவா உனக்கு யாரை படிச்சதோ அவளை நீ ஆத்மார்த்தமாக நீ வேண்டி இது பண்ணிக்கோ. அதை விட்டுவிட்டு உங்கள் மதத்துலேருந்து வரேன்னு சொல்லாதே எப்போவுமே. நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த மதத்தையும் வெறுக்காதே, அதுதான் மெயின். உனக்கு எந்த மதத்தையும் வெறுக்காதே. நம்ம எல்லா மதமும் சம்மதமாகவே இருக்கணும். நம்மளுக்கு நம்ம இருக்கிறபடி நம்ம மதத்துலேருந்து அடுத்த மதம் நம்மளுக்கு பிடிச்சதா அதை மனசார நம்ம இது பண்ணிப்போம். அதை விட்டுவிட்டு நம்ம மதத்தை வெறுக்கிறது, இல்லை எதிர் மதத்தை வெறுக்கிறது, அடுத்த மதத்தை வெறுக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. எல்லா இடத்துலையும் ஒன்று தான் சொல்லியிருக்கு. நீ அங்கே இருக்கிறதுனால உனக்கு இது பெருசாக நல்லா இதுவாக தெரியறது, இங்கே இருக்கிற வாழ்க்கை அது பெருசாக தெரியறது, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதனால் நீ இது மாதிரி எண்ணத்தை விட்டுவிடு அப்படின்னு பெரியவா அவ்வளோ அழகாக விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறத க்யூவில் நின்றுட்டு இருக்கிற அந்த வெங்கட்ரமணியோட காதில் இதெல்லாம்
விழுந்து அந்த குழந்தை அங்கே நின்றுருக்கு இல்லையா, அதனோட கால்கள் ரெண்டு அப்படி ஆடுறது. அதுக்கான விளக்கமாக்கம் அங்கே தந்துட்டுருக்கா பெரியவா. அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய விளக்கம்தான் அங்கே இந்த ஃபாரின் லேடிக்கு கொடுத்துட்டுருக்கா. இப்படிதான் பெரியவா எல்லாருக்கும் யாருக்கோ சொல்கிற மாதிரி சொல்லுவா, அது நம்மளுக்கே சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தை நிற்குமா, அதுக்கப்புறம் கால் ரெண்டு ஆடுறது அந்த குழந்தைக்கு. அங்கேருந்து ஓடி வந்து பெரியவாரோட காலில் விழுந்து கதறது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அது கன்வெர்ட் ஆகுமா கிறிஸ்டியானிட்டிக்கு? சொல்லுங்க. இந்த ஜெகத்குரு எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு டீச் பண்ணுவார் தெரியுமா? இது மாதிரி ஒரு விஷயங்கள்லேயும் நம்மளுக்கு ஒரு லெசன் இருக்கும். பெரியவா அதை யாருக்கோ சொல்கிற மாதிரி சொல்கிறா, அதை வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு தான் நம்ம நினச்சிட்டு ஒரு லெசனும் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு இந்த சம்பவமானது நம்மளுக்கு புரிய வைக்கிறது. குருநாதா காமாட்சி சரணம்.